ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். ராசிநாதன் இந்த மார்ச் 1ஆம் தேதி உச்சமடைகிறார். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் வியாபாரத்தில் ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த தங்க பிஸ்கெட்ஸ், தங்க வியாபாரம், நகை வியாபாரம், ஜெம்ஸ்டோன் வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய புகழ் கடல் கடந்து போகிறதுக்கான நேரம் இது. அதனால் உங்களுக்கு அலைச்சல்னால் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்புகளின் தொல்லை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் தொல்லை இருந்தால் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கை துணையை உங்களை எதிரியாக பார்த்தாருன்னா அது உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மனைவி அல்லது கணவர் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு வேலையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் வெளியூருக்கு நீங்கள் வேலை விஷயமாக இல்லாமல் பர்சனல் விஷயத்துக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆஃபீஸில் அவச்சொல்லை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம், லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள், ரிஷபராசி பெற்றோர்களுக்கான குழந்தைகள், இவங்க 2 பேர்த்துக்குமே இப்பொழுது அமோகமான பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இந்த குழந்தைகளின் தேவைகளை பெற்றோர்களின் கவனத்தில் கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு அதீத செல்வாக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அரசாங்க ரீதியாக கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும்.
மார்ச் மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தால் இந்த மார்ச் மாதம் 20 தேதிக்கு மேலே ஃபாரின் போகிறதுக்கோ வெளியூர் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சுக அதிகரிப்பும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க, வேலை தேடுறவங்களுக்கு வேலை தானாக அமைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இதில் உங்களுடைய பேச்சு சாதுரியம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும், லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளால் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த மாதத்தில் மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் குரு பார்வையில் சந்திரன் வரக்கூடிய நாட்கள், அதுவும் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய பண வருமானம் ஏற்படும். ஆனால் அதுவே எதிரிகளையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய பண வருமானம் வரும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசி சங்கடப்படுத்துவீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது ரிஷபராசிக்கான பரிகாரம், வெள்ளை பசுமாடுகளுக்கு புல் வகைகளை கொடுத்து வருவதன் மூலமாகவும் அதனுடைய தாகத்தை தீர்ப்பதன் மூலமாகவும் மனச்சங்கடங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.